சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சர்வம் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் எண்கணித ஆராய்ச்சியாளர் சதீஷ் ராவ் பேசுகிறேன். வருங்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிற ஆர்வம் மிகுந்த உங்களுக்கு பல முக்கிய தகவல்கள் இங்கே காத்திருக்கின்றன. வரக்கூடிய 2021 புதனுடைய ஆதிக்கத்தில் துவங்குதுங்க. 2+0+2+1 அப்படின்னு எழுதுனீங்கன்னா 5ஆம் எண் வரும். இந்த 5ஆம் எண் புதனுக்கானது. சரி, இந்த புத்தாண்டாவது நமக்கு புதுத்தம்பு கொடுத்து உயர்த்துமா என்ற கேள்வி எழாதவர்களே இருக்க முடியாது. நிச்சயம் பல நன்மைகள் கிடைக்கப் போகுதுங்க. ஆனால் யாருக்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் என்பதை பற்றியெல்லாம் அறிய இந்த காணொளியை முழுமையாகவும் பொறுமையாகவும் பார்க்கவும். இது புத்தாண்டிற்கான பதிவு மட்டுமில்லைங்க, உங்கள் ஒட்டுமொத்த வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய பல ரகசியங்களை நிரந்தர உயர்வுக்காக இந்த பதிவில் வழங்கியுள்ளேன். கவனமாக பார்க்கும். சர்வம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து அதனை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனது வாட்ஸ்அப்பிற்கு உங்கள் பிறந்த தேதி மற்றும் முழு பெயரோடு பகிர்ந்தால் உங்களுக்கான சில இலவச பொது பலன்களும் வழங்கப்படும். சென்ற 2020 உருவாக்கி சென்ற ரணங்களை, வலி, வேதனைகளை யாராலும் மறந்துடவே முடியாது. எந்த காலத்திலையும் மறந்துடவே முடியாது. அது விட்டு சென்ற பாடங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஆக்கப்பூர்வமான நம்மளுடைய முயற்சிகளை தொடங்கணும். ஏற்கனவே ஏற்பட்ட சிரமங்களை, ஏமாற்றங்களை, இழப்புகளை நினைத்து கொண்டே நம்ம இருக்கவே கூடாதுங்க. நிச்சயம் எல்லா காலகட்டத்திலையும் உயர்வுக்கான ஒரு பாதை இருக்கவே செய்து உங்களுடைய முயற்சியை தொடர்ந்து முன்னெடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான உயர்வுகள் காத்துக்கிட்டு இருக்குன்னே சொல்லுவேன். அதுக்கு இந்த 2021 ஒரு புதிய அஸ்திவாரமாக அமைய போகுது. கேதுவின் ஆதிக்கத்தில் பிறந்துள்ள 7, 16, 25 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். 2021 புதனின் ஆதிக்கத்தில் பிறந்திருக்குன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். 2+0+2+1 அப்படின்னு நீங்கள் போட்டி பார்த்தீங்கன்னா 5ஆம் எண் வருவதை பார்ப்பீங்க. இந்த 5ஆம் எண் 7ஆம் எண்ணிற்கு நிச்சயம் தோல்விகளை தந்துராது, அனுகூலங்களே உண்டாக்கும். இது வரைக்கும் நீங்கள் செய்துட்டு இருந்த விஷயத்திலிருந்து ஆனால் ஒரு மாற்றம்ங்கிறது ஏற்பட்டுரும். அது உத்தியோகமாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி. இதனால் வரைக்கும் வேறு ஒரு விஷயம் செய்துட்டு இருந்திருப்பீங்க. அதிலேருந்து மாறி வேறு ஒரு புதுசான ஒரு விஷயத்தை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். உங்களுக்கு ஆரம்பத்தில் கூட பயமாக இருக்கும், நம்ம என்னடா இப்போ மறுபடியும் வேறு ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம போகிறோமே, இது சரியாக வருமா அப்படிங்கக்கூடிய மன கிளேசங்கள் கூட உருவாகலாம், குழப்பங்கள் கூட. ஆனால் கவலைப்பட வேண்டாம். இப்போ இனிமேல் அமையக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கை முறை தான் உங்களை உயர்த்த போகுது அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நம்பலாம். உங்களுக்கு இந்த வருஷம் சில பிரயாண வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய ட்ராவல்ஸ்க்கான வாய்ப்பும் கிடைக்கும். அப்படி எதுவும் வந்துச்சுன்னா கூட, ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் மாற வேண்டிய சூழ்நிலை வந்தால் கூட நீங்கள் அதை ஏற்றுக்கோங்க. ஒரு சில எண்களுக்கு மட்டுமே இந்த வருஷம் அது போல் ஒரு சூழ்நிலை உருவாகுது. அதில் உங்களுடைய பிறந்த தேதி அமைப்புக்கும் போன்ற ஒரு தன்மை காணப்படுது. சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் தடைப்பட்டு இருந்துச்சுன்னா அது இந்த வருஷத்தோடைய பிற்பகுதியில் உங்களுக்கு நல்லபடியாக நடந்துருங்க. முதல் பகுதியில் கொஞ்சம் அதுக்கான முயற்சிகள் மட்டும் செய்துட்டு வாங்க. ஆனால் 2வது பாதியில் தான் சுப காரியங்கள் அப்படிங்கிறது, அதாவது திருமணத்திற்கோ வேறு எதுக்காச்சும் காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா 2வது பாதி வாழ்க்கையில் தான் அது 2வது பகுதியில், இந்த வருஷத்தின் 2வது பகுதியில் அது நல்லபடியாக நடந்தேறும். குரு மகான்களை நிறையா வழிபடணும். பொதுவாகவே 7ஆம் எண்காரர்களுக்கு சித்தர் குரு மகான்களின் அருளாசிகள் அப்படிங்கிறது எப்போதுமே உண்டு. நீங்கள் குரு மகான்களை வழிபட உங்களுடைய வாழ்க்கையில் தடைகள் விலகி ஒரு முன்னேற்றமான பலன்களை நோக்கி இயல்பாகவே உங்களுடைய வாழ்க்கை செல்ல ஆரம்பிக்கும். இந்த வருஷத்துலேயும் நிறைய சித்தர் குரு மகான்களை, ஷீரடி சாய்பாபா போன்ற மகான்களை வழிபட்டுக்கிட்டே வாங்க. நிச்சயம் எல்லாமே அனுகூலமான தன்மைகளுக்கே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக நட்பு வட்டாரத்தில் இதுவரைக்கும் முன்னாடி நல்லா பழகிட்டு இருந்த நண்பர்கள் இடையில அந்த கான்டாக்ட் கட்டாக இருந்துச்சுன்னா இப்போ மறுபடியும் அது உருவாகும். நீங்களே பார்க்கலாம், அது உங்களுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்லேயே நீங்கள் அதை உணரலாம். ஏற்கனவே பழகிட்டு இருந்த நல்ல நண்பர்களுடைய கூட்டுறவு மறுபடியும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அவர்களாலேயும் உங்களுக்கு நல்ல உதவிகள், அவங்களுடைய வழிகாட்டுதல்கள் பேரில் ஒரு உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், இது போன்ற விஷயங்கள் நண்பர்களாலேயும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலமாக இது இருக்க போகுதுங்க. இப்போ உங்களுடைய வாழ்நாள் முழுக்க கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை பற்றி சொல்ல போகிறேன். கவனமாக கேட்டுட்டு வாங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட காலங்கள் ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய 2, 11, 20, 29 தேதிகள்லையும்
7/25 இந்த தேதிகள்லையும் தான் உங்களுக்கான முக்கியமான விஷயங்களை நீங்கள் செய்யணும். அதே போல் 1/10/19 இந்த தேதிகள்லையும் உங்களுக்கான அதிர்ஷ்ட தன்மைகள்ங்கிறது காணப்படும். இந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கியமான ஒரு முடிவுகளை எடுப்பது, முக்கிய நபர்களை போய் சென்று சந்திப்பது, ஒரு வியாபாரம் சார்ந்த அல்லது உத்தியோகம் சார்ந்த ஒரு இன்டர்வியூக்கோ ஒரு நபர்களை போய் சந்திப்பதெல்லாம் இந்த அதிர்ஷ்ட தினங்களில் நீங்கள் வைத்துக்கொள்ளும் பொழுது, இந்த தேதிகளில் வைத்துக்கொள்ளும் பொழுது பெரும்பாலும் அது உங்களுக்கு வெற்றிகரமாகவே நடந்தேறும். நிறங்களை பொறுத்த வரைக்கும், அதிர்ஷ்ட நிறங்களை பொறுத்த வரைக்கும் இளம் நீலம், இளம் பச்சை, சில்வர் கிரேன்னு சொல்லக்கூடிய அந்த அரக்கு நிறம், அதன் பிறகு வெள்ளை நிறம், இதெல்லாமே உங்களுக்கு நன்றாக பொருந்தும். உங்களுக்கு பொருந்தக்கூடிய ஜெம்ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்ஸ் ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய வைடூரியத்தை அணியணும். இந்த வைடூரியம் தான் உங்களுக்கு நன்மைகளை தரும். அதே போல் சந்திரகாந்த கல், அப்புறம் மூன்ஸ்டோன் அப்படிங்கிறது தான் சந்திரகாந்த கல். அதே போல் முத்தும் நல் முத்து, இந்த சிற்பியில் வச்சு வளர்க்கக்கூடிய முத்து இல்லை, இயற்கையாகவே உருவான நல் முத்து கிடச்சிச்சின்னா அதை வாங்கி மணியலாம். அது உங்களுக்கு நன்மைகளை தரும். உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் 1, 10, 19, 28 இந்த தேதிகளில் பிறந்தவர்களால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஏற்படும். இதில் உங்களுடைய பிறந்த தேதியிலே இருக்கக்கூடிய ஒரு சில தேதிகள் உங்களுடைய வாழ்க்கையில் நண்பர்களாக இல்லை, குருஸ்தானத்தில் வருவாங்க. 7, 16, 25 தேதிகளில் பிறந்தவர்கள் நட்பு ரீதியாக இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை வழிநடத்தக்கூடிய குருஸ்தானத்தில் வருவாங்க. அதே போல் 2, 11, 20, 29 தேதிகளில் பிறந்தவர்களும் ரொம்ப ஒரு நல்ல நண்பர்களாகவும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனிதர்களாகவும் உங்கள் வாழ்க்கையில் சம்மந்தப்படுவாங்க. உங்களுக்கு பொருந்தக்கூடிய வியாபாரம் அல்லது உத்தியோகம், நிறைய ஆராய்ச்சி சார்ந்த ஒரு எப்போதுமே நல்ல ஒரு சிந்தனை சார்ந்த ஒரு விஷயங்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய உத்தியோகமோ வியாபாரமோ அல்லது நிறைய மனிதர்களை டீம் லீடர்ஷிப் பண்ணக்கூடிய ஒரு இடங்களில் தான் நீங்கள் வளர்ந்து வர முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துறை இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா எப்போதுமே ஒரு அனலைசேஷன்லேயே இருக்கணும். ஒரு விஷயத்தை இன்னொரு இதற்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயங்களோட ஒப்பிட்டு பார்த்து அந்த இதை எழுதிக்கிட்டே வருவாங்க. அது போன்ற துறைகள்லாம் உங்களுக்கு நன்றாக பொருந்தும். அதே போல் நீங்கள் வியாபாரம் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த வியாபாரத்தில் நிறைய மனிதர்கள் கூட்டுறவாக இணைந்து செய்யக்கூடிய வியாபாரங்கள், ஏற்றுமதி இறக்குமதி கூட செய்யலாம். ஆனால் ஒரு தனி மனிதராக நின்று செய்யக்கூடிய விஷயமாக இல்லாமல் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்னு சொல்லுவோம், ஒரு குழுவாக இணைந்து செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயம் நீங்கள் செய்தீங்கன்னாலும் அது வெற்றிகரமாகவே முடியும். இயல் இசை சார்ந்த விஷயங்கள், அதாவது ஒரு ஃபைன் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது போன்ற இயல் இசை நடிப்பு இது போன்ற ஒரு துறையிலையும் நீங்கள் ஜெயிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள்ங்கிறது இயற்கையாகவே உங்களுக்கு உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், உங்களை பொறுத்த அளவுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சித்தர் குருமகான்களின் அருள் பெற்ற மனிதர்கள் நீங்கள். அதனால் நிறைய எங்கெங்கெல்லாம் சித்தர் சமாதிகள் இருக்கோ அந்த இடங்களுக்கெல்லாம் நீங்கள் சென்று வரும் பொழுது உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது வருவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஷீரடி சாய்பாபா கோயில் இப்போ எல்லா இடங்கள்லையுமே இருக்குது. உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஷீரடி சாய்பாபா கோயில் கூட நீங்கள் போய் மனதார வணங்கிட்டு வரலாம். உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்களை குருமகான்கள் வழங்குவாங்க. இந்த ஆண்டு மிக சுபமான ஆண்டாக இருக்கும். நன்றி.